இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நான் உங்களுடைய மத்தியில் வந்த பொழுது இந்த மெய்ப்பனும் மந்தையும் அல்லது மெய்ப்பனும் ஆடுகளும் கிட்டத்தட்ட ஒரு 10 மாசம் ஆயிட்டு கொஞ்சம் கேப் ஆனாலும் இது வரைக்கும் நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறது குறித்து ஒரு சில ரீகேப் மாதிரி சொல்லிட்டு இந்த நாளில் ஒரு காரியங்களை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சரி, நம்ம மெய்ப்பனுடைய குணாதிசயத்தை குறித்து 3 காரியம் சொன்னேன். நானே நல்ல மெய்ப்பன், பெரிய மெய்ப்பன், பிரதான மெய்ப்பன். சரி, மெய்ப்பன் எப்படி, அவருடைய குணாதிசயம் எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். அடுத்தது there are 7 kinds of sheep, 7 விதமான ஆடுகள். சரி, உங்களுடைய மத்தியில் ஒரு 4 விதமான ஆடுகளை குறித்து தான் நான் இது வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன். என்ன, முதலாவது காணாமல் போன ஆடு, 2வது வழி தவறிய ஆடு, 3வது மேய்ப்பன் இல்லாத ஆடு, 4வது சிதறுண்ட அல்லது செறிப்பட்டு போன ஆடு. கடைசியாக உங்களுடைய மத்தியில் வந்த பொழுது அந்த காரியங்களை குறித்து நம்ம தியானித்தோம். சரி, இன்னைக்கு 5வது வகையான ஆடு, அதை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்த தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்த தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, யோவான் 1வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேதாந்தத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஜான் சாப்டர் 1, யோவான் 1வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேதாந்தத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். சரி, இதனுடைய கான்டெக்ஸ்ட் வசனத்தை சொல்லிட்டு அப்புறம் நான் சொல்ற வசனத்தை மாத்திரம் நீங்க வாசிங்க. 29வது வசனத்திலிருந்து 36வது வசனம் முடிய இந்த கான்டெக்ஸ்ட் பார்க்கிறோம். வெர்சஸ் 29 to 36. 29வது வசனத்திலிருந்து 36வது வசனம் முடிய இந்த கான்டெக்ஸ்ட் குறித்து நம்ம பார்க்கிறோம். சரி, யாராவது ஒருத்தர் 29வது வசனத்தையும் 36வது வசனத்தை வாசிங்க. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அடுத்தது 36வது வசனம். இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். சரி, இந்த இதுல நம்ம என்ன பார்க்கிறோங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது அவர் மெய்ப்பராக மாத்திரமல்ல, அவர் ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாகவும் வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். திரும்ப சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது அவர் ஒரு மெய்ப்பனாக மாத்திரம் அல்ல, அவர் ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாகவும் வந்தார் என்று சொல்லி இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த இடத்துல இந்த யோவான் இயேசு நடந்து போகும் பொழுது இயேசுவை பார்த்து இந்த காரியத்தை அவர் என்ன பண்ணாங்க சொன்னதைத்தான் இந்த இடத்துல நம்ம வாசிக்க கேட்டோம். மறுநாளிலே யோவான் இயேசு நடந்து போகிறது கண்டு, தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி பார்க்கிறோம். Behold the Lamb of God which taketh away the sins of this world என்று சொல்லி ஆங்கில பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம். சரி, இந்த வசனத்துல நம்ம என்ன பார்க்கணும்னா தேவ ஆட்டுக்குட்டி, ஆங்கிலத்துல Lamb of God என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவ ஆட்டுக்குட்டி, ஆங்கிலத்துல Lamb of God என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த தேவ ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது யூதர்கள் நன்றாகவே அறிந்திருந்தாங்க. யூதர்கள், ஜூவிஷ், they know very well. அதாவது Lamb of God, தேவ ஆட்டுக்குட்டினா என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறதை குறித்து யூதர்கள் நன்றாகவே தங்களுடைய வாழ்க்கையில் அவங்க என்ன பண்ணிருந்தாங்க, அறிந்திருந்தாங்க. சரி, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா அது தேவனுக்கு செலுத்தப்படும் பலியை குறிக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது தேவனுக்கு செலுத்தப்படும் பலியை குறிக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, நீங்க உதாரணத்துக்கு இந்த பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 2 வேத பகுதி சொல்ல நீங்க குறிச்சுக்கங்க, வாசிக்க வேண்டாம். பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா எக்ஸோடஸ், யாத்திராகமம் 29வது அதிகாரம், எக்ஸோடஸ் சாப்டர் 29, யாத்திராகமம் 29வது அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து 46வது வசனம் முடிய இந்த சாரம்சத்தை பழைய ஏற்பாட்டுல பார்க்கிறோம். யாத்திராகமம் 29வது அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து 46வது வசனத்துல பழைய ஏற்பாட்டுல அது தேவனுக்காக செலுத்தப்படும் பலியை குறிக்குன்னு சொன்ன இல்லைங்களா, தேவ ஆட்டுக்குட்டினா யூதர்கள் அறிந்த அந்த காரியத்தை சொன்ன இல்லைங்களா, அதை குறித்து இந்த வசனத்துல நம்ம தெளிவா நம்ம பார்க்கிறோம். சரி, அது என்ன அப்படிங்கறது சொல்லுங்க. ஏன்னா ஜெருசலேம் டெம்பிள், எருசலேம் தேவ ஆலயத்துல
யூத ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் lamb was sacrificing God. அதாவது எருசலேம் தேவாலயத்துல யூத ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையிலிருந்து சாயந்தரம் வரை என்ன பண்ணாங்கன்னா ஆடுகளை வந்து அங்க வந்து பலி செலுத்துவதை நான் சொன்ன இந்த வசனத்துல இந்த அதிகாரத்துல நம்ம வந்து வாசிக்கிறோம். அதுதான் நம்ம வந்து பார்க்கிறோம். யோவான் மறுநாள் இயேசு தம்மிடத்துல வர கண்டு அவர் சொன்னாரு, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னார். அப்ப தேவ ஆட்டுக்குட்டின்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கறத சொன்னா அது தேவனுக்கு செலுத்தப்படும் பலியை குறிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். சரி, அடுத்து நம்ம வந்து பார்க்கும் பொழுது இதை இன்னொரு விதத்துல என்ன பண்ணாங்கன்னா யூதர்கள் வந்து இதை பண்டிகையா கொண்டாடுவாங்க. There are 7 kinds of festival in the Bible. வேதத்துல பாத்தீங்கன்னா 7 விதமான பண்டிகை யூதர்கள் வந்து சிறப்பா கொண்டாடுவாங்க. அதுல ஒரு பண்டிகை என்னன்னா பஸ்கா பண்டிகை, பாஸ் ஓவர் ஃபெஸ்டிவல் என்று சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். சரி, இதுல நம்ம வந்து என்ன பார்க்கிறோம்னா பஸ்கா பண்டிகை, பாஸ் ஓவர் ஃபெஸ்டிவல் என்னன்னா இந்த ரிமெம்பரன்ஸ் ஆஃப் டெலிவரன்ஸ் ஃப்ரம் ஸ்லேவ் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது கடவுள் வந்து 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த அந்த யூதர்களை எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்து அற்புதமா மீட்டு வெளியே கொண்டு வந்ததை அதை நினைவுகூரும் வண்ணமாக ரிமெம்பரன்ஸ் ஆஃப் ஸ்லேவ், அந்த டெலிவரன்ஸ், அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் எப்படி மீட்டார் அப்படின்னு அதை நினைவு கூர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை தான் என்னன்னா பழைய ஏற்பாட்டுல பாஸ் ஓவர் ஃபெஸ்டிவல், பஸ்கா பண்டிகை என்று சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். எதிலிருந்து அதை மீட்டெடுத்தாரு? ஃப்ரம் ஸ்லேவ், அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ணாங்க? மீட்டு எடுத்தார். அப்ப அதை நினைவுகூரும் வண்ணமாக கொண்டாடக்கூடிய பண்டிகை தான் இந்த பஸ்கா பண்டிகை என்று சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். மாத்திரமில்ல lamb was sacrificed. அந்த பண்டிகையில பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டை கடவுளுக்காக என்ன பண்ணுவாங்க? பலி செலுத்துவாங்க. அதனுடைய வேத பண்டிகை எக்ஸோடஸ், யாத்ராகமம் 12வது அதிகாரம் 1லிருந்து 30 வசனம். யாத்ராகமம் 12 1லிருந்து 30 வசனம் நீங்க வீட்டுல வாசிங்க. இந்த வசனம் எல்லாம் தெளிவாய் இந்த காரியங்களை நமக்கு வந்து கற்றுக் கொடுப்பதை உணர்த்துவதை நம்ம வந்து பார்க்கிறோம். சரி, இது வந்து பழைய ஏற்பாட்டுல இந்த காரியங்களை நம்ம வந்து பார்த்தோம். இப்ப 2 அதிகாரம் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டுல எருசலேம் டெம்பிள்ல காலையிலிருந்து சாயந்தரம் வரை ஆட்டை பலி செலுத்துவாங்கன்னு சொன்னேன். அடுத்தது பாத்தீங்கன்னா பஸ்கா பண்டிகை அவங்க கொண்டாடுவாங்க. எதுக்குன்னா அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் மீட்டெடுத்ததுனால அதை ஞாபகம் வைத்து ஆட்டை பலி செலுத்தி இந்த காரியத்தை வந்து செய்வாங்க. சரி, புதிய ஏற்பாட்டுல வரும்பொழுது கேர்ஃபுல்லா கவனிங்க. இன் நியூ டெஸ்டமென்ட் இப்ப நம்ம வாசித்த யோவானும் சரி, அப்போஸ்தலனாகிய பவுலும் சரி, இந்த புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவை ஒரு தேவ ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பிட்டு அவங்க சொல்லுவதை புதிய ஏற்பாட்டுல நம்ம வந்து பார்க்கிறோம். இப்ப நம்ம வாசல்ல யோவான் 1வது அதிகாரம் 29வது வசனம் 36வது வசனத்துல அப்போஸ்தலர் இந்த யோவான் சொல்றதை நம்ம வந்து பார்த்தோம். இப்ப பவுல் வந்து என்ன சொல்றாரு? 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை யாராவது ஒரு சத்தமா வாசிங்க. 1 Corinthians chapter 5:7. யோவான் மாத்திரமல்ல பவுல் என்ன சொல்றாங்க? வாசிங்க. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியால் புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளிச்ச மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய இந்த ஸ்டெம்மை கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. புதிய ஏற்பாட்டுல அப்போ யோவான் இந்த காரியத்தை சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனத்துல இந்த காரியத்தை அவர் வந்து தெளிவா சொல்லுவதை நம்ம வந்து பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றாருங்க? இந்த 7வது வசனம் கடைசி பாகத்துல, ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணப்பட்டிருக்கிறாங்க? பலியிடப்பட்டிருக்கிறாரு. சரி, எல்லாம் என்ன கவனிங்க, என்ன பாருங்க. பழைய ஏற்பாட்டுல பஸ்கா பண்டிகையை ஏன் இஸ்ரேல் ஜனங்க கொண்டாடுறாங்க? இப்போ ஒவ்வொரு பண்டிகைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, அப்படித்தானுங்களா? ஒவ்வொரு பண்டிகைக்கு என்ன இருக்குதுங்க? ஒரு அர்த்தம் இருக்கு இல்லைங்களா? இப்போ கிறிஸ்துமஸ் நம்ம ஏன் கொண்டாடுறோம்? சும்மா அன்னைக்கு பூத்துணி போட்டு பிரியாணி எல்லாம் செஞ்சு நல்லா வீட்டுல ஒரு சந்தோஷமா இல்லையா? கிறிஸ்துமஸ்னா நம்ம ஏன் கொண்டாடுறோம்? இயேசு இந்த பூமியில பிறந்தது. ஏன் பிறந்தாரு? எதற்காக பிறந்தாரு? எதற்காக வாழ்ந்தாரு? அவர் நமக்கு என்ன காரியங்களை செய்தார்? அதை நினைவு கூர்ந்து அதை சந்தோஷமா நீங்களும் நானும் என்ன பண்ணாங்க? கொண்டாடுற. அப்போ ஒவ்வொரு பண்டிகைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லைங்களா? யாராவது பண்டிகைக்கு அர்த்தம் இல்லாம நம்ம யாராவது பண்டிகை கொண்டாடுமா?
அப்படி இல்லை. ஒவ்வொரு பண்டிகைக்கு என்ன இருக்குதுங்க. அப்ப பஸ்கா பண்டிகையை இஸ்ரவேல் யூதர் ஜனங்கள் கொண்டாடினாங்க. அடிமைத்தனத்துல 430 வருஷம் இருந்தாங்க. அந்த அடிமைத்தனத்துல கச்சரை மீட்டு அவங்களை வெளியே கொண்டு வந்தாங்க. அதை நினைவுகூறு வண்ணமாக ஒரு ஆட்டை பலி செலுத்தி அவங்க ஒரு பண்டிகையை கொண்டாடினாங்க. சரி, புதிய ஏற்பாட்டை நம்ம ஏன் கச்சடி பந்தி நினைவு கூறுறோம்? ஏன் கச்சடி பந்தியில நம்ம பங்கு பெறுறோம்? கேட்கல பாருங்க. பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஒரு தேவ ஆட்டுக்குட்டியை வந்து சிலுவையில் என்ன பண்ணாங்க? மரித்தார். அப்படித்தானே பைபிள் சொல்லுது? அப்படித்தானே பைபிள் சொல்லுது? அப்படித்தானே யோவான் சொன்னாரு, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. புதிய ஏற்பாட்டுல வரும்போது அவரே ஒரு தேவ ஆட்டுக்குட்டியை வந்து சிலுவையில் நமக்காக என்ன பண்ணிட்டாங்க? மறிச்சிட்டார். இப்போ நீங்கள் நானும் கம்யூனியன் கச்சுடிய பந்தியை நம்ம வந்து எதற்காக பங்கு பெறோம், எதற்காக இது பண்றோம் அப்படின்னா, இட் இஸ் எ ரிமெம்பரன்ஸ். அவர் சிலுவையில் நமக்காக பட்ட பாடுகளை, அவர் சிலுவையில் நமக்காக சிந்தின ரத்தத்தை, அவர் சிலுவையில் தம்முடைய சரீரத்தை நமக்கு ஒரு ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து அந்த காரியங்களை நினைவு கூர்ந்துதான் நீங்களும் நானும் கச்சுடி பந்தியில என்ன பண்ணாங்க? அப்ப பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்குள்ள அது வித்தியாசத்தை பாருங்க. பஸ்கா பண்டிகையில அடிமைத்தனத்துக்கு வெளியே கொண்டு வந்ததை ஞாபகமா வைத்து ஆட்டை பலி செலுத்தி கொண்டாடுறாங்க. புதிய ஏற்பாட்டுல நீங்களும் நானும் ஏன் கச்சுடி பந்தியில வந்து அதுல பங்கு பெறுறையோ, அப்பத்தை திராட்சரசத்தை எடுக்கிறேன்னா, அவர் சிலுவையில நமக்காக செய்த அந்த காரியத்தை நம்ம நினைவு கூர்ந்து, இட் இஸ் எ ரிமெம்பரன்ஸ் இல்லைங்களா? நினைவு கூர்ந்து புதிய ஏற்பாட்டுல அந்த காரியத்தை சரி. அதனாலதான் பவுல் சொல்றாரு, அவர் நமக்காக 1 கொரிந்தியர் 5 ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணப்பட்டிருக்கிறார்? பலியிடப்பட்டிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் திருச்சபைக்கு அவர் என்ன பண்ணாரு சொல்றாரு. சரி, இதுல என்ன ஒரு சில காரியங்களுக்கு நான் தெளிவுபடுத்துறேன். பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்குள்ள அந்த வித்தியாசத்தை நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது, யூதர்கள் வந்து தங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு மிருகங்களை தேவனுக்கு பலி செலுத்தினாங்க. கேர்ஃபுல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டுல யூதர்கள் தங்களுடைய பாவங்கள், தாங்கள் செய்த பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு ஒரு ஆட்டை, மிருகத்தை தேவனுக்கு அவங்க என்ன பண்ணாங்க? பலி செலுத்துறாங்க. புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் பலி செலுத்தணுங்கிற அவசியம் இல்லை. நீங்களும் நானும் பலி செலுத்தணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவரே தம்மை ஒரு ஜீவ பலியா ஒப்பு கொடுத்துறார். இதுக்கெல்லாம் அள்ளியே வராது இல்லைங்களா? சத்தமா சொல்லுங்க. ரொம்ப சோகமா இருக்கு. சத்தமா சொல்லுங்க. சரி, புதிய ஏற்பாட்டுல நீங்களும் நானும் பலி செலுத்தணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அவரே ஒரு ஜீவ பலியை என்ன பண்ணிட்டாருங்க? கொடுத்துறாரு. நான் பின்னால வசனம் எல்லாம் சொல்றேன், அதுக்குரிய வசனத்தை தெளிவா நான் சொல்றேன். அவரே நமக்காக ஒரு ஜீவ பலியை சிலுவையில் என்ன பண்ணிட்டாங்க? கொடுத்துட்டாங்க. அப்ப பழைய ஏற்பாட்டுல ஒவ்வொரு யூதனும் தங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு ஒரு விலங்க, ஒரு ஆட்டை, ஒரு மிருகத்தை தேவனுக்காக அவங்க என்ன பண்ணாங்க? பலி செலுத்துறத நம்ம வந்து பார்க்கிறோம். சரி, அடுத்தது நம்ம வந்து பார்க்கும் பொழுது அந்த மிருகம் அவங்களுடைய பாவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா பரிகாரம் பண்ணது. ஆங்கிலத்தில் அட்டோன்மென்ட்னு சொல்லுவாங்க. அந்த மிருகம் அவங்களுடைய பாவங்களுக்காக என்ன ஆச்சுங்க? பரிகாரம். இந்த உலகத்துல எல்லாம் வந்து இந்த கிளிசோசிக்கார, சாமக்கோணினி இல்லைங்களா, இவனுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஜக்கமான திடீர்னு நடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? உங்க வீட்டுல வந்து என்ன பண்ணுவாங்க? ஏதோ சொல்லிட்டு போயிடுவான். நேற்று கூட வந்து சொன்னாங்களா? நேற்று கூட வந்து சொன்னாங்களா? சரி, அவன் என்ன பண்ணுவான்? நைட்ல வந்து கிட்டு 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 அடிச்சு ஏதாவது சொல்லிட்டு போயிடுவான். அடுத்த நாள் காலையில கரெக்டா அந்த வீட்டுக்கிட்ட வந்து நிற்பான். எதுக்கு வந்து நிற்கிறான்? எதுக்கு வந்து நிற்கிறாங்க? உங்கள்கிட்ட என்ன கேட்கிறான்? எந்தெந்த மாதிரி நடக்கிறதுனால பரிகாரம் செய்யணுமா? அவன் உண்மையான விசுவாசியா இருந்தா அவனை பார்த்து இவன் ஓடணும். அப்படித்தானே? உண்மையான விசுவாசியா இருந்தா யாரை பார்த்து யார் ஓடணுங்க? எவனை பார்த்து யார் ஓடணுங்க? நடிக்கிறான் பாத்தீங்களா? அவன் ஆண்டோடைய பிள்ளை பார்த்து அவன் தலை தறிக்கு ஓடணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க? இவனை பார்த்து ஓடுறான். ஏதாவது சொன்ன உடனே ஐயோ ஏதாவது ஆயிருமா, ஏதாவது நடந்துருவான். அப்ப அவன் விசுவாசத்துல எப்படிங்கிறான்னு ஒன்றும் தெரியல இல்லைங்களா? உடனே என்ன சொல்றான்? இதை நான் எடுத்துடுறேன், இதை நான் என்ன பண்ணிடுறேன்? நீக்கிறேன், நான் பரிகாரம். சரி, அதனால இதெல்லாம் குடும்ப தலையில மிளகாய் அரைச்சு குடிக்கிடுவான். அப்படித்தானுங்களா? இப்போ பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா அவங்க செய்த பாவத்துக்கு அந்த மிருகம் வந்து என்ன ஆகுதுங்க? பரிகாரம். அது அட்டோன்மென்ட். புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது இயேசு கிறிஸ்து தம்மையே ஒரு இதா நம்ம கொடுத்துட்டார். அதனால புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் ஒன்று செய்யணுங்கிற அது எதுவுமே
இல்ல, நம்முடைய பாவத்துக்குரிய எல்லா காரியத்தை சிலுவையில இயேசு நமக்காக எல்லாவற்றையும் என்ன பண்றாங்க, செய்துட்டார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. நீங்க போடுற அல்லேலூயா எனக்கு தூக்கம் வருது. சத்தமா நீங்க பிச்சுட்டு போக வேண்டாம். நீங்க போடுற அல்லேலூயால சொல்லுங்க. ஆமா, சொல்லி சொல்லி சொல்லக்கூடாது. ஆட்டோமேட்டிக் அனல் பறக்கணும். புரியுதுங்களா? புதிய ஏற்பாட்டுல வரும் பொழுது இயேசு நம்முடைய பாவத்துக்குரிய எல்லா பரிகாரத்தை அவர் சிலுவையில நமக்காக என்ன பண்றாரு, செய்துட்டார். இனி நீங்களும் நானும் ஏதாவது பரிகாரம் செய்யணுங்கிற ஒண்ணு அவசியமே கிடையாது. அதை சிலுவையில இயேசு நமக்காக செய்துட்டார். சரி, அடுத்து நம்ம வந்து பார்க்கும்போது அந்த மிருகங்களின் பலியினால மக்களுடைய குற்றம் நீக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டுல அந்த மிருகத்தினுடைய பலியினால மக்களுடைய அந்த குற்றம் என்ன பண்ணப்பட்டதுங்க, நீக்கப்பட்டது. அதனால பழைய ஏற்பாட்டுல நான் சொன்ன அந்த 2 வேத பகுதி வீட்டுல வாசிங்க. அவங்க எதற்காக பலி செலுத்த வர்றாங்க, அவங்க செய்த அந்த காரியத்தின் நிமித்தம் அந்த குற்றத்தை நீக்கும்படியாத்தான் அவங்க அந்த காரியத்தை அவங்க என்ன பண்ணாங்க, செய்ததை நம்ம வந்து பார்க்கிறோம். ஆனா புதிய ஏற்பாட்டுல வரும்பொழுது இந்த உதாரணத்தை கவனிங்க. ஒரு அம்மா வேகமா வந்து ஆழ்கடல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாங்க. எல்லாம் என்ன பாருங்க, ஆழ்கடல முழங்கால் போட்டு என்ன பண்ணாங்க, ஜெபம் பண்ணாங்க பலிபீடத்துல. அப்ப போதகர் பாதிரியார் வந்து புல்பிட்டில் நிற்கிறார். அந்த அம்மா அங்க ஆழ்கடல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாங்க. என்ன ஜெபம் பண்ணாங்கன்னா, ஏசப்பா என் வீட்டுக்காரன் இந்த அக்கிரமம் பண்ணிக்கிறான், இந்த அநியாயம் பண்ணிக்கிறான், இந்த கேடுபாடு பண்ணிக்கிறான், இந்த காரியத்தை செஞ்சுக்கிறான், இந்த காரியத்தை எல்லாம் அவர் வந்து செஞ்சிருக்கிறாரு, அதனால நீங்க மன்னிங்க. அவர் இன்னைக்கு அவர் சர்ச்சுக்கு வர முடியல, அவர் வேலைக்கு போயிட்டாரு, இந்த காரியத்தை நான் செய்யல, என் வீட்டுக்காரன் செஞ்சாரு, அதனால அவரை மன்னிச்சிருக்கேன். யாருக்காக யார் ஜெபம் பண்றா? சத்தமா சொல்லுங்க. யாருக்காக யார் ஜெபம் பண்றா? ஆமா, ஒவ்வொன்றா அறிக்கிட்டே வந்தாங்க. இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாரு. இன்னைக்கு அவரு சர்ச்சுக்கு வர முடியல, வேலைக்கு போயிட்டாரு, அதனால என் வீட்டுக்காரனை மன்னிக்க வேண்டவரை, அவருக்காக நான் ஜெபம் பண்ணேன். போதர் சொன்னமா நிறுத்தமா அவன் ஜெபத்தை. அப்படி எல்லாம் பைபிள்ல ஒண்ணு இல்ல, அப்படியெல்லாம் டீச்சிங் போதனை எல்லாம் பைபிள்ல இல்ல. உன் வீட்டுக்காரன் மனம் திரும்பினா, உன் வீட்டுக்காரனுடைய பாவம் மன்னிப்பு பண்ணா, உன் வீட்டுக்காரன் பாவம் மன்னிப்பு பெற்றுக்கொண்டா, உன் வீட்டுக்காரன் வந்து இங்க என்ன பண்ணணும், அப்படியே பைபிள் சொல்லுது. வராதவங்களுக்கு இங்க வந்து ஜெபம் பண்ண ஆண்டவரை மன்னிச்சிடுறா சொல்லுங்க. அப்படியா? அப்படியே பைபிள் போதிக்குது. அப்ப சொன்னாங்க அந்த மாதிரி டீச்சிங் உபதேசம் எல்லாம் பைபிள்ல இல்ல. உன் வீட்டுக்காரன் மனம் திரும்பினா, உன் வீட்டுக்காரன் வந்து சர்ச்சில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆண்மணி சென்ற நேரத்துல அவர் முழங்கால் போட்டு அவர் செய்த குறை குற்றத்தை பாவத்தை என்ன பண்ணாங்க, அறிக்கை செய்யணும். பழைய ஏற்பாட்டுல மிருகத்தை ஆட்டைய பலி செலுத்தினானா அவன் செய்த குற்றம் மன்னிக்கப்படுவதற்காக அவன் அந்த காரியத்தை செய்தான். புதிய ஏற்பாட்டுல வரும்பொழுது ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படணும், அவன் என்ன செய்யணும் அப்படிங்கறது இந்த வேதம் நமக்கு வந்து தெளிவாய் கற்றுக் கொடுப்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். சரி, அடுத்தது நம்ம வந்து பார்க்கும்போது அவர்கள் தேவனிடத்திலிருந்து மன்னிப்பு பெற்றுக்கொண்டாங்க. கொஞ்சம் கேட்கப்படுங்க. பழைய ஏற்பாட்டுல ஒரு மிருகத்தை கொண்டு வந்து பலி செலுத்துறாங்க. அந்த பலி அவங்களுக்கு பரிகாரமாச்சு. அந்த பரிகாரம் மாத்திரமல்ல, அவங்க குற்றம் நீக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவங்க தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை என்ன பண்ணாங்க, பெற்றுக்கொண்டதை நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த 2 வசனத்தை சொல்றேன், குயிக்க வாசிங்க. லேவி ராகமம் 5வது அதிகாரம், லெவிட்டிகஸ் சாப்டர் 5. லேவி ராகமம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தை யாராவது வந்து சத்தமா வாசிங்க. லேவி ராகமம் 5:5-6. இப்படிப்பட்டவைகளில் ஒன்றில் ஒருவன் குற்றமுள்ளவன் ஆகும்போது அவன் தான் செய்தது பாவம் என்று அறிக்கையிட்டு, அடுத்த 6வது வசனம், தான் செய்த பாவத்துக்கு பாவ நிவாரண பலியாக ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது ஒரு பெண் குட்டியை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர வேண்டும். அதனால ஆசாரியன் அவன் செய்த பாவத்தை குறித்து அவனுக்காக பாவ நிவர்த்தி என்ன பண்ணுறவங்க. இது வந்து ஓல்ட் டெஸ்டமென்ட் ஸ்டைல், பழைய ஏற்பாட்டு பேட்டர் இல்லைங்களா. ஒவ்வொரு யூதன் என்ன பண்ணணுங்க, ஆட்டை கொண்டு வந்து அவனுடைய பாவ நிவர்த்திக்காக பரிகாரத்துக்காக அவன் என்ன பண்ணானுங்க, பலி செலுத்தணும். அவன் செய்த குற்றத்தை அறிக்கை செய்யணும். அது ரொம்ப முக்கியம். அதனால இந்த வசனத்தை உங்களை வாசிக்க சொன்னேன். லேவி ராகமம் 5:5-6, லெவிட்டிகஸ் 5:5-6. அப்ப அவன் என்ன பண்ணானுங்க,
அறிக்கை என்ன பண்ணணுங்க செய்யணும். அப்போ பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா இந்த பலியெல்லாம் இருக்குது. பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. இதெல்லாம் எதுக்குங்க? ஒரு மனுஷனுடைய பாவத்துக்கு பரிகாரம், மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு, அந்த குற்றம் நீக்கப்படுவதற்கு பழைய ஏற்பாட்டுல இந்த காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்க, யூத ஜனங்க என்ன பண்ணாங்க செய்ததை நம்ம வந்து பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுல பாவத்துக்கு பரிகாரம் என்ன தெரியுங்களா? 2 காரியம். கொஞ்சம் கேரளா கிடையாது. புதிய ஏற்பாட்டுல நியூ டெஸ்ட்மென்ட், புதிய ஏற்பாட்டுல பாவத்துக்கு பரிகாரம், இந்த ரெமெடி ஃபார் சின் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தியாலஜிக்கல் வேர்ட் ரெமெடி ஃபார் சின். பாவத்துக்கு பரிகாரம் புதிய ஏற்பாட்டுல 2 காரியம். ஒன்னு வந்து ரிபெண்டன்ஸ் அண்ட் கன்ஃபெஷன். மனம், பாவத்தை அறிக்கை செய்ய நீ மனம் மாறு. இந்த 2 காரியம் தான் புதிய ஏற்பாட்டுல பாவத்துக்குரிய பரிகாரம். அந்த வசனத்தை வாசிக்கலாங்களா? சங்கீதம் 32வது சங்கீதம் 5வது வசனத்தை யாராவது ஒருத்தர் குயிக்கா வாசிங்க. ஆக்சுவலா முதல் 5 வசனம், ஆனா குயிக்கா வாசிங்க. 5வது வசனம். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை என்ன பண்ணினீங்க? மன்னிச்சு. இல்லைங்களா? கன்ஃபெஷன். நம்ம ஏன் பாவரிக்கு ஜெபம் சொல்றோம்? நம்ம ஏங்க பாவரிக்கு ஜெபம் சொல்றோம்? நம்ம ஏன் பாவரிக்கு ஜெபம் சொல்றோம்? ஏன் நம்ம ஜெபத்துக்கு முன்னதாக பாவரிக்கு ஜெபம் வைக்கிறோம்? பாஸ்டிங் பிரேயர்ல, உபவாச ஜெபத்துல ஏன் பாவரிக்கு ஜெபம் வைக்கிறோம்? எதுக்காக? ஏன் கம்யூனியனுக்கு முன்னால நம்ம கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம்மளை சுத்தி இருக்கல ஆயத்தப்படுத்துறதுக்கு நம்ம ஏன் சொல்றோம்? நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை நம்ம என்ன பண்ணிருப்போங்க, செய்திருப்போம். அப்படிதானுங்களா? அப்ப அந்த குறைகளை, குற்றங்களை ஆண்டவர் வந்து என்ன பண்ணணுங்க? மன்னிக்கணும், நம்மளை சுத்திகரிக்கணும், நம்மளை ஆயத்தப்படுத்தணும். அதுக்காக தானே செய்யறங்க. சத்தமா சொல்லுங்க. அதுக்காக தானே நம்ம சரி இல்ல கண்ணை மூடிட்டு பாரம்பரிய சடங்காச்சார சம்பிரதாயத்தினால சொல்றீங்களா? அப்படி இல்லை. அதுக்காக தான் நம்ம வந்து சொல்றோம். அப்ப இந்த இடத்துல தாவீது எப்படி சொல்றாரு? நான் என் அக்கிரமத்தை, சத்தமா சொல்லுங்க, என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன். இல்லை, தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னிச்சீர். இல்லைங்களா? புதிய ஏற்பாட்டுல பாவத்துக்கு பரிகாரம் என்ன தெரியுங்களா? கன்ஃபெஸ் அண்ட் ரிபெண்ட். இல்லைங்களா? நீ மனம் திரும்ப அறிக்கை செய். 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம் சத்தமா வாசிங்க. 1 John 1:9. 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம். 1 யோவான். நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் என்ன பண்ணாருங்க? இருக்கிறார். இந்த வசனத்தை கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. நம்முடைய பாவங்களை நாம் என்ன பண்ணினால் கன்ஃபெஸ். இல்லைங்களா? கன்ஃபெஷன். இல்லைங்களா? அறிக்கையிட்டால் அடுத்து என்னங்க? பாவங்களை என்ன பண்ணீங்க? நமக்கு மன்னிச்சு. அடுத்து என்ன சொல்றாங்க? எல்லாம் அநியாயத்தை நீக்கி நம்மை என்ன பண்ணுவதற்கு, சுத்திகரிப்பதற்கு அவர் எப்படி இருக்கிறாருங்க? உண்மையும் நீதியும் உள்ளவராய் அவர் என்ன பண்ணாருங்க? இருக்கிறார். ஒரு வாலிபன் ஒரு பாஸ்டர் வந்தான். இல்ல என்ன பாருங்க, வந்த உடனே அந்த வாலிபன் பாஸ்டர் சொன்னான், நான் இந்த காரியம் என் வாழ்க்கையில செய்திருக்கிற, அது என் இருதயத்தை என்ன பண்ணுது? உறுத்துது, குத்திட்டே இருக்குது. அதனால இந்த காரியத்துல நான் விடுபடுறதுக்கு எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க. உடனே போதகர் வேதத்திலிருந்து நிறைய காரியங்களை சொல்லிட்டு இந்த வசனத்தை சொல்றாரு. 1 யோவான் 1:9 சொல்றாரு. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயங்களும் அக்கிரமங்களும் நீக்கி சுத்தி இருப்பதற்கு அவர் நீதியும் உண்மையில தெய்வமாய் இருக்கிறான்னு சொன்னார். உடனே நீ இந்த காரியத்தை உன் வாழ்க்கையில செய், அறிக்கை செய்து மனம் திரும்ப இயேசு உன் பாவத்தை, நீ செய்த தவற குற்றத்தை என்ன பண்ணுவாரு? மன்னிப்பான்னு அவர் என்ன பண்ணாங்க சொன்னார். சொன்ன உடனே அவன் கண்ணை மூடி ஜெபம் பண்ணாங்க. ஏசப்பா, எங்களுடைய எல்லா பாவத்தை நீங்க என்ன பண்ணுங்க, ஓய் பட்டுன்னு மண்டையில ஒண்ணு விட்டாரா? ஏண்டா எங்களுடைய பாவனை என்னை சேர்த்து இழுக்கிற? தப்பு பண்ணுறது இருக்கீங்களா? தப்பு பண்ணுறது அதனால எங்களுடைய பாவத்தை மன்னிக்க சொல்ற, என்னுடைய பாவத்தை விட்டாரு. திரும்ப கண்ணை மூடி என்ன பண்ணாங்க? எங்களுடைய இருக்கு என்னுடைய இருக்கு வித்தியாசம் இருக்காங்களா? எங்களுடைய என்னங்க, ஒருத்தன் தப்பு பண்ணா எல்லாத்தையும் இழுத்துருவான். ஏன்னா இவன் மான காத்துல பறக்குது இல்லைங்களா? அதனால சிக்க வைக்கிறத சிக்க வைக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், ரொம்ப கில்லாடி கிறிஸ்தவன் நிறைய இருக்கிறான் இல்லைங்களா? இவன் மாட்டினோட எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க, இழுத்து உள்ள விட்டுருவான் இல்லைங்களா?
அவளை விட்டார மாட்டேன், எங்களுடையன்னு சொல்லாத, தப்பு பண்ணது நீ, அதனால என்னுடைய அப்படின்னு சொல்லுங்க. அப்ப என்னுடைய பாவத்தை மன்னிக்கணும். பைபிள் எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அது ரொம்ப முக்கியம். இந்த எங்களுடையக்கு என்னுடையங்கிறது வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? இருக்கா இல்லைங்களா? தமிழ் ஆங்கிலத்தில் படிக்கிறீங்களா? கிராமர்ல சிங்குலர் ப்ளூரல் படிக்கிறீங்களா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அது இந்த வேதம் நம்ம கற்றுக் கொடுப்பது நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்கறோங்க? பாவம் செய்த மனிதனுக்கு கிடைச்சிருக்க வேண்டிய தண்டனை அவனுக்கு பதிலாக பலியிடப்பட்ட மிருகத்தின் மேல என்ன பண்ணுச்சுங்க வந்தது. பழைய ஏற்பாட்டுல பாவம் செய்த மனிதனுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை பழைய ஏற்பாட்டுல ஒரு மனிதன் மேல என்ன பண்ணுச்சுங்க அத வர இருந்தது. ஆனா அந்த பலியிடப்பட்ட மிருகம் அந்த பாவத்தை சுமந்து தீர்த்ததாக பழைய ஏற்பாட்டுல பாக்குறோம். ஏன்னா இவன் தப்பு செய்யறதுனால அந்த ஆட்டுக்குட்டி கொண்டு வந்து அந்த ஆட்டுக்குட்டி மேல கையை வச்சு இவன் அறிக்கை செய்யறதுனால இவன் அடைய வேண்டிய தண்டனைக்கு பதிலாக பழைய ஏற்பாட்டுல ஒரு ஆட்டை வெட்டி என்ன பண்ணாங்க? பலி செலுத்தினாங்க. ஆனா அதே போல அப்படியே கிறிஸ்துவும் லைக் வைஸ் அப்படியே கிறிஸ்துவும் இந்த இடத்துல வாசிக்கிற உலகத்தின் பாவங்களை என்ன பண்ணாங்க? பாவத்தை, அதாவது நம்ம விசுவாசம் வைப்பவர்களின் பாவத்தை அவர் சுமந்து என்ன பண்ணாங்க? தீர்த்தார். அதனாலதான் புதிய ஏற்பாட்டுல யோவானும் சரி பவுலும் சரி இந்த காரியத்தை சொன்னாங்க. குயிக்கா 2 வசனத்தை வாசினாங்களா? 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை குயிக்கா வாசிங்க. 1 John 2:2 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற, ஜோரா சொல்லுங்க, கிருபாதார பலி அவரே. அடுத்ததுங்க, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சத்தமா சொல்லுங்க, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற என்னவா இருக்கிறாங்க? பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்ன வித்தியாசங்க? பழைய ஏற்பாட்டுல அவன் செய்த பாவத்துக்காக அவன் அடைய வேண்டிய தண்டனைக்காக அந்த இது ஒரு ஆட்டின் மேல என்ன பண்ணீங்க சுமத்தி அந்த காரியத்தை செய்றாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல வரும் பொழுது லைக் வைஸ் கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுடைய பாவத்தையும் அவர் என்ன பண்ணாருங்க? சுமந்து தீர்த்தார். யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ, அவரை நம்புறாங்களோ, பாவரிக்க செய்யறாங்களோ, அவங்களுடைய பாவத்தை இயேசு என்ன பண்றாங்க? மன்னிக்கிறார். இந்த வசனம் ரொம்ப முக்கியம். கேர்ஃபுல்லா கவனிங்க. என்ன சொல்றாங்க? நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற, ஜோரா சொல்லுங்க, கிருபாதார பலி. வேற ஷார்ட்கட் எல்லாம் ஒண்ணும் இல்லை. உலகத்துல எங்கேயும் போய் முட்டி மோதக்கூடாது. நீ மொட்டை அடிச்சாலும் சரி, பட்டை அடிச்சாலும் சரி, கொட்டையை போட்டாலும் சரி, ஒன்னும் வேலைக்கு ஆகாது. ஒன்னும் வேலைக்கு ஆகாது. பிடிச்சாலும் என்ன கொம்புங்க? என்ன கொம்புங்க? ஜோரா சொல்லுங்க. எல்லாம் ஊர் நாடுக்காரங்க தானே சொல்லுங்க. மெட்ரோபாலியன் சிட்டியில இருந்தா ஊர் நாடுக்காரங்க தான், மறந்துடக்கூடாது. சொல்லுங்க. பிடிச்சாலும் என்ன கொம்புங்க? முருங்கை மரத்தை பிடிச்சா உழுதுவீங்க. அதனால பிடிச்ச ஏசுல கப்பு உறுதியா சாகர வரை பிடிச்சுக்கணும். ட்ராக் மாறவே கூடாது இல்லைங்களா? இப்ப பைபிள் எப்படி சொல்லுங்க? நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. அடுத்து பாருங்க, நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல. அது போல் ரொம்ப முக்கியம். சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற என்னவா இருக்கிறாங்க. அதனாலதான் யோவான் இயேசு தம்மிடத்துல வர கண்டு அவர் சொன்னாரு, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னார். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. சொல்லுங்க. நம்ம எல்லா லென்த் காலத்துல இப்ப நான் அடிச்சாங்க தம்பி, அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கிறான். அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கிறான்னு யாருங்க? ஏசி 53 சொன்ன பாருங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நம்மளாம் நம்ம பிள்ளைங்களை உட்காந்து சொல்றான்னு சொல்ல மாட்டான் இல்லைங்களா? அவன் எப்படி சொன்னா பாத்தீங்களா? ஏசி 53 அதிகாரம். அந்த ஏசி 53 அதிகாரத்துடைய சிறப்பு என்னங்க? எல்லா லெந்து காலத்துல வாசிக்கிறேன் இல்லைங்களா? சரி, இந்த வசனத்தை வாசிங்க. ஏசியா 53 அதிகாரம் 7வது வசனத்தையும் 10வது வசனத்தை ஜோரா சத்தமா வாசிங்க. ஏசியா 53. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும்
தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அதே அதிகாரம் 10வது வசனம் ஐசியா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க என்னாகிங்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால என்ன பண்ணுங்க. இந்த 2 வசனத்துல நம்ம என்ன பாக்குறோங்க, ஏசாயா முன்னுரைக்கிறார். என்ன முன்னுரைக்கிறாரு? ஒரு மேசியா இல்லைங்களா, ஒரு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் என்ன பண்ணப்படுவாங்க, அடிக்கப்படுவார் அப்படின்னு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக இல்லைங்களா, கிட்டத்தட்ட ஒரு 600 இயர்ஸ் 700 இயர்ஸ் நினைக்கிறேன், 700-600 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் என்ன பண்ணாருங்க இந்த காரியத்தை. ஏசியா 9:6 கூட அந்த ப்ராபசி நம்ம பார்க்கிறோம். தீர்க்க தரிசனமா என்ன பண்றாங்க சொல்றார், இப்படி எல்லாம் அடிக்கப்படுவார், ஜனங்களுடைய பாவங்களுக்காக குற்ற நிவாரண பலியா தன்னை என்ன பண்ணுவாருங்க ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு. சரி, இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுதுங்க, அவருடைய பலியினாலே விசுவாசிகள் தங்கள் பாவங்களிலிருந்து என்றென்றைக்குமாய் சுத்திகரிக்கப்படுவதை இந்த வசனம் நமக்கு தெளிவாய் நமக்கு என்ன பண்ணுதுங்க சொல்லு. நீங்க அப்போஸ்தலர்ல பாத்தீங்கன்னா கந்தாகே ஒரு மந்திரி ரதத்துல உட்காந்து ஏசாயா 53 வாசிக்கிறார். அப்படித்தானுங்களா சொல்லு. அப்போ இந்த பிலிப்பு ஆவியானவர் என்ன பண்றாங்க சொல்றாரு, போய் அந்த ரதத்தோடு கூட நீ என்ன பண்ண சேர்ந்து கொள். அப்ப போறாரு. அங்க போகும்போது அவர் வாசிக்கிறார். அந்த அர்த்தம் என்ன பண்ணல இவருக்கு புரியல. சத்தமா சொல்லுங்க. அவர் வாட்ஸ் அதிகாரம் என்னங்க, ஐசியா 53 ஏசாயா 53. அப்போ அவர் வாசிச்ச அந்த வேத வசனம் இப்ப நம்ம வாசிச்சீங்களா 53:7 அவருக்கு புரியல. அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லிட்டு வரணும்னா 2 பேரும் பக்கமா வரும்பொழுது ஒரு கொலை வருது இல்லைங்களா. அப்ப அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய வாழ்க்கை ஆண்டருக்காக ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்தார். அவர் ஒரு வழியா ஆவியானவர் கொண்டு போயிட்டாரு, இவர் ஒரு வழியா என்ன பண்ணிட்டாருங்க போயிட்டார். அவர் வாசிக்கும் பொழுது இந்த வசனத்துடைய அர்த்தம் அவருக்கு என்ன பண்ணலீங்க புரியல. இப்ப இயேசு எப்படி சொல்றாங்க, அவருடைய பலியினாலே விசுவாசிகள் தங்கள் பாவங்களிலிருந்து எந்தெந்தைக்குமா என்ன பண்ணப்படுறாங்க சுத்திகரிக்கப்படுறாங்க அப்படிங்கறத பைபிள் தெளிவாய் சொல்லு. இன்னும் 2 வசனத்தை குயிக்கா வாசிங்க. எபிரேயர் 9:28 சீக்கிரம் சொல்ல வாசிங்க. எபிரேயர் 9:28. ஹீப்ரூஸ் 9:28 சத்தமா வாசிங்க. எபிரேயர் 9:28. ஹீப்ரூஸ் 9:28 சத்தமா வாசிங்க. எபிரேயர் 9:28. கிறிஸ்துவ அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் என்ன ஆனாருங்க. சத்தமா சொல்லுங்க. இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுங்க, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை என்ன பண்ண முடியுங்க. சத்தமா சொல்லுங்க. அப்ப யோவான் என்ன சொல்றாங்க, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னார் இல்லைங்களா. அப்ப அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் என்ன பண்ணாங்க. ஏசு எத்தனை முறை செத்தாருங்க. சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஒன்ஸ் ஃபார் ஆல் இல்லைங்களா. ஒன்ஸ் ஒரே ஒரு முறை தான் அவர் என்ன பண்ணாருங்க சிலுவையில அறையப்பட்டார், பலியிடப்பட்டார். அப்படிதானுங்களா. ஒன்ஸ் ஃபார் ஆல். நாக் அவுட் ரவுண்ட் மாதிரி அவ்வளவுதான். நாக் அவுட் ரவுண்ட் என்னங்க, பாக்ஸிங்ல நாக் அவுட்டுங்கிறாங்க, கிரிக்கெட்ல எல்லாம் நாக் அவுட் ரவுண்டுங்கிறாங்க. ஒரே குத்து அவ்வளவுதான் முடிஞ்சது. 7 மார்க் தோத்துக்கூட முடிஞ்சு போச்சு. ஒரே பஞ்ச் முடிஞ்சு போச்சு. அவன் விழுந்தானா அந்த ரவுண்டே என்னங்க தூக்கிடுவான் கையை. அந்த மாதிரி இல்லைங்களா. அந்த மாதிரின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதெல்லாம் கொண்டு ஏசப்பாவுடைய இதை ஒப்பிட முடியாது. இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் புரிந்து கொள்ள விதத்துல இல்லைங்களா. இயேசுவும் சிலுவையில அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிட எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. சிலுவையில எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க முடிச்சிட்டாரு. இந்த எபிரேயர் 10:10 கூட வாசிங்க. அதே இடத்துல அதே பக்கம் தான் வாசிங்க. இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நான் என்ன ஆக்கப்பட்டிருக்கிறேங்க. சத்தமா சொல்லுங்க. பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா. ஒரே ஒரு முறை தான், ஒரே தரம் தான்.
சிலுவையில் மறித்து எல்லா காரியத்தை நமக்காக செய்துட்டார் இல்லைங்களா? இப்ப ரட்சகரா இயேசு வந்தார். இனி அடுத்தது என்னவா வர போறாங்க? நியாயம் தீர்க்கக்கூடிய நியாயாதிபதியா வர போறாரு. ஞாபகம் வச்சுங்க. இப்ப ரட்சகரா வந்து சிலுவையில எல்லா காரியத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? செய்துட்டார். இனி வரும்பொழுது ரட்சகரா வர மாட்டார். நம்ம நியாயம் விசாரிக்கிற, நியாயம் தீர்க்கிற, நீதி உள்ள நியாயாதிபதியா வர போறார். மறந்துடக்கூடாது இல்லைங்களா? மறந்துடக்கூடாது. அதுதான் பைபிள் நமக்கு சொல்லக்கூடிய காரியம். சரி, இந்த வசனத்துல நம்ம வந்து என்ன பார்க்கறோங்க? இயேசு வந்து மேசியாவாகிய கிறிஸ்து மட்டுமல்ல, தேவ ஆட்டுக்குட்டியானவரும் கூட இல்லைங்களா? அவர் மேசியா, ரட்சகர் மாத்திரம் அல்ல, அவர் ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாகவும் வந்தார். நான் தொடக்கத்திலே சொன்னேன், இயேசு மேய்ப்பர் மாத்திரம் அல்ல, அவர் ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாகவும் இந்த உலகத்துக்கு என்ன பண்ணாங்க? வந்தார். அப்படிங்கிறத இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்ன இந்த வேத வசனம் எல்லாம் தெளிவா சொல்லுவதை நம்ம வந்து பார்க்கிறோம். அடுத்து நம்ம வந்து பார்க்கும்போது, அவர் மூலமாக உலகத்தின் பாவங்கள் எல்லாம் கழுவப்படும் என்பதை எல்லாம் யோவான் அறிந்திருந்தார். அவர் மூலமாய் உலகத்தினுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படும் என்பதை யோவான் என்ன பண்ணியிருந்தாங்க? அறிந்திருந்தார் என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். அடுத்தது இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது, கிறிஸ்துவின் பலி வந்து பெரியதாகவும் போதுமானதாகவும் இருந்தது. அவர் சிலுவையில ஒரே தரம் தம்மை என்ன பண்ணாங்க? பலியிட்டார். அது பெரியதாகவும் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் சஃபிஷியன்ட் ஆங்கிலத்தில் சொன்னாங்க இல்லைங்களா? போதுமானதா என்ன பண்ணுச்சுங்க இருந்தது. அடுத்தது பார்க்கும் பொழுது, காரணம் அவர் தேவ குமாரன் என்பது, சன் ஆஃப் காட், அவர் தேவ குமாரன் என்பதை என்று சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அடுத்து நம்ம வந்து பார்க்கும்பொழுது, தமது மரணத்தினால் மனிதர்களை ரட்சிக்கும் ஒரு ஆட்டுக்குட்டியாக இந்த பூமிக்கு அவர் என்ன பண்ணாருங்க? சத்தமா சொல்லுங்க. கடந்து வந்தார் என்று சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். அப்படின்னா இந்த வசனம் எல்லாம் நமக்கு எதை சொல்லுங்க? ஒரு வசனத்தை குயிக்க வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 குயிக்க வாசிங்க. 1 Peter chapter 1:18 and 19 ஜோரா வாசிங்க. நம்ம அறிவிப்பு பயிலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 குயிக்க வாசிங்க. 1 Peter 1:18 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத இந்த மூணு கேப்ல படிங்க. மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. சரி, இந்த வசனம் என்ன சொல்லுங்க? நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு எவ்வளவு கோல்டு கொடுத்துங்க? எவ்வளவு கோல்டு கொடுத்துங்க? எவ்வளவு நகை கொடுத்துங்க? எவ்வளவு வெள்ளி கொடுத்துங்க? இருந்தா தானே கொடுக்குறீங்களா? எல்லா சேட்டுகள் இருக்கிறீங்களா? சொல்லுங்க, எவ்வளவு கொடுத்துங்க? சரி, நீ நகை கொடுத்தா, வெள்ளி காசு பணம் கொடுத்தா தாயே உனக்கு ரட்சிப்புட எத்தனை பேர் சர்ச்சுக்கு வருவாங்க, ஏசிட்டு வருவாங்க? இப்பவே வர மாட்டேங்கிறாங்க. இலவசமா ரட்சிப்பை கொடுக்கும் பொழுதே யாரு சர்ச்சுக்குள்ள தலை வைக்க மாட்டேங்கிறாங்க. சால்வேஷன் இஸ் ஃப்ரீ கிஃப்ட். அப்படிதானா? ரட்சிப்பை ஆண்டவர் இலவசமா என்ன பண்றாங்க? இலவசமா கொடுக்கும் பொழுதே காத்து வாங்குது. ஒரு சில இடத்துல வர மாட்டேங்கிறாங்க, யோசிக்கிறாங்க. அப்படி இதெல்லாம் கொடுத்துன்னா எத்தனை பேர் வருவாங்க? தேங்க் காட். நம்ம முன்னோர்கள் அனுசரித்து வந்த பாரம்பரிய சடங்கு சம்பிரதாயம், இதனால ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கல. வெள்ளினால பொண்ணுனால நம்மளை கச்சர் என்ன பண்ணீங்க? மீட்கல. ஆனா 19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. ஜோராடிங்க, ஜோராடிங்க. ஆமா, இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, கடவுள் நம்முடைய வாழ்க்கையில செய்த காரியத்தை. சரி, அப்ப இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுங்க? யோவான் ஸ்நானனுடைய அவருடைய ஊழியத்தினுடைய பணியினுடைய முதல் முக்கிய நோக்கம் என்ன தெரியுங்களா? இந்த முதல் முக்கிய நோக்கம்னு சொல்லுவாங்கல்ல, அதனுடைய நோக்கம் என்னங்க? யூதர்கள் தங்கள் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களை ஆயத்தம் பண்ணதான் அவர் ஒரு முன்னோடியா போர்னரா என்ன பண்ணாருங்க? வந்தார். யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும் இல்லைங்களா? அதற்காகவே அவர் முன்னோடியா வந்து என்ன பண்ணாருங்க?
இந்த ஆயத்த பணிகளை அவர் வந்து செய்தார். அடுத்து மாத்திரமல்ல, கிறிஸ்துவை இஸ்ரவேலருக்கு வெளிப்படுத்தப்படும் பொருட்டு யோவான் வந்திருந்தார். கிறிஸ்துவை இஸ்ரவேலர் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் பொருட்டு அவர் ஒரு முன்னோடியா, ஒரு போர் ரன்னரா என்ன பண்ணாருங்க, வந்தது நம்ம வந்து பார்க்கிறோம். அதனால யோவான் 1:29-36 அந்த கான்டெக்ட் பார்க்கிறோம். இயேசு மறுநாளிலே தம்மிடத்தில் வருகிறத கண்டு, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற, ஜோரா சொல்லுங்க, தேவ ஆட்டு குட்டி. பழைய ஏற்பாட்டுல பண்டிகையா கொண்டாடினாங்க, பஸ்கா பண்டிகை, ரிமெம்பரன்ஸ், அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுத்துக்காங்க. புதிய ஏற்பாட்டுல அவரே நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டியா பலியிடப்பட்டார். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல கச்சடி பந்தியை நம்ம நினைவு கூறுறோம் இல்லைங்களா? இப்ப பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு என்ன வித்தியாசம்? அவன் செய்த அக்கிரம அநியாயத்துக்கு அந்த தண்டனையை ஒரு ஆட்டு மேல சுமத்தி அதை பலி செலுத்தி அதை குற்றத்தை நீக்கி அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறது. புதிய ஏற்பாட்டுல என்ன? நீ அறிக்கை செய்ய, மனம் திரும்பு. புதிய ஏற்பாட்டினுடைய பரிகாரம், பழைய ஏற்பாட்டினுடைய பரிகாரத்துக்கு புதிய ஏற்பாட்டினுடைய பரிகாரத்துக்குள்ள வித்தியாசம். அப்ப யோவானுடைய முதல் முக்கிய நோக்கம் என்னங்க? கிறிஸ்துவ அவங்களுக்கு என்ன பண்ணானுங்க? அறிவிக்கணும், வெளிப்படுத்தணும். அதற்காக அவரு வந்தார். புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது முழு உலகத்துடைய எல்லா பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு தெய்வ ஆட்டுக்குட்டியா வந்து இனி நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணுமே இல்லை. எல்லாத்தையும் சிலுவையில இயேசு என்ன பண்ணிட்டாங்க, செய்துட்டார். இப்ப சிலுவையில செய்து முடித்த காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு அவர் சைடு அவர் காரியத்தை செய்துட்டார். இப்ப நம்ம என்ன பண்ணணுங்க? விசுவாசம் வைத்து மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்து இயேசுவை சொந்த ரட்சகரை நம்ம ஏற்றுக்கொண்டு அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு கூட இந்த பூமியில நீங்கள் நான் என்ன பண்ணானுங்க, வாழணும். அவர் ரட்சகராய் வந்து இந்த காரியத்தை சிலுவையில செஞ்சுட்டார். இனி வரும் பொழுது ரட்சகராய் என்ன பண்ண மாட்டாருங்க, வர மாட்டார். இனி வரும் பொழுது நியாயம் விசாரிக்கிற, நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியா வருவார். மறந்துடக்கூடாது. செபிக்கலாம். எங்களை